friends, welcome to Slo's Kitchen. இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை, பணியாரம், ஈவன் சப்பாத்திக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்புல வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். அடுத்ததா காஞ்ச மிளகாய் 6 எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். அடுப்பை சிம்லயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா மிளகாயை அதிகமா சேர்த்திக்கோங்க. இப்ப மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். மிளகாயோட கலரு ரொம்ப சேஞ்ச் ஆகாம பாத்துக்கோங்க. இப்ப அதே கடாயில பூண்டு தோலை நீக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை சேர்த்திடலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி தோலை சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி 2 நான் சின்ன சைஸ்ல எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். சீக்கிரமா வதங்கறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்திக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் எண்ணெய் குறைவாக இருந்தா சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல சின்ன எலுமிச்சை சைஸ்ல புளி எடுத்திருக்கேன். அதை பிச்சு போட்டு சேர்த்திக்கலாம். திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்ததா அரைக்கிறதுக்காக சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா காஞ்ச மிளகாய், அதை சேர்த்திடலாம். கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சமா சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததா நம்ம வதக்கி ஆல்ரெடி ஆற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்திடலாம். அதே வானலியில கொஞ்சமா தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு மிக்ஸி ஜார்ல ஊத்திடலாம். தண்ணி அதிகமா சேர்த்திடாதீங்க. நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நான் ஆல்ரெடி மிளகாயை அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். அதே மாதிரி வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளியை வதக்கி அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிட்டோம். அதனால பார்த்து சேர்த்திக்கோங்க. அடுத்ததா அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்புல வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் அதிகமா சேர்த்திக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த சட்னியை சேர்த்திடலாம். அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்திட்டு நல்லா அலசிட்டு வானலியில சேர்த்திக்கலாம். இப்ப இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க நல்லா திக்கா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, அருமையான சுவையில ஒரு வித்தியாசமான சட்னி ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.